கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு காட்சி வந்து மணக்குடி பீச். இந்த மணக்குடி பீச் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சுற்றுலாத்தலம் தான். இதுவும் கன்னியாகுமரியில் இருந்து நீங்கள் கோவளம் வழியாக வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா வந்து கீழே மணக்குடி மேலே மணக்குடிங்கப்பட்ட அந்த மணக்குடியினுடைய பீச் தான் இது. இந்த பீச்சில் வந்து என்ன ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டாச்சுன்னா காயல், அதாவது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த ஆறு, இந்த எல்லா இடத்துலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாமே சேர்ந்து இந்த கடலோடு கலக்கக்கூடிய ஒரு காயலும் கடலும் சேர்ந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த மணக்குடி பீச்சு. இந்த பாலம் வந்து அலைக்கடல் கொஞ்சம் கன்னியாகுமரி கடற்கரையோட வந்து மேற்கு திசையை நோக்கி கடல் அழகை கண்டவாறே வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே போனீங்கன்னா நம் மனதை கொள்ளக்கூடிய ஒரு ஊர் தாங்க அந்த மணக்குடி. குமரி மண்ணின் வந்து வற்றாத ஜீவ நதி. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, கற்கள், பாறைகள் எல்லாம் கடந்து ஒரு ஊரை தாண்டி பல ஊர்களை தாண்டி செழிக்க ஓடி வந்து ஒரு சுவையை அள்ளி தரக்கூடிய ஒரு குடிநீர் இது வந்து இறுதியில் வந்து கடலோட வந்து கைகோர்த்து வந்து பழைய குமரி ஆறோட சேர்ந்து இந்த ஆறும் கடலும் கலக்கக்கூடிய ஒரே இடம் தான் அந்த மணக்குடி. நீண்ட நிறப்பரப்பு இல்லாட்டாலும் வந்து கண்ணை கவரக்கூடிய வந்து ஒரு காயல் கடலும் சேர்ந்திருக்கப்பட்ட ஒரு ஊர் தான் வந்து இந்த இது மணக்குடி. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த காட்சி, இந்த போர்டெல்லாம் நிற்கிறது தெரியுமா? இந்த காட்சி வந்து இந்த காயலும் கடலோட சேர்ந்து கொண்டு போகக்கூடியது. இது 2004 வந்து ஏற்கனவே ஒரு பழைய பாலம் கெட்டிருந்தாங்க. 2004 வந்து ஒரு சுனாமிங்கப்பட்ட ஒரு பெரிய பேரழிவு வந்து இந்த பாலத்தை எல்லாத்தையுமே வந்து உடைச்சி தூள் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த பாலத்தை புதுசாக கட்டணுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தினுடைய பேர் என்ன பேர் வச்சிருக்கிறேன்னு கேட்டாச்சுன்னா லூதர் அம்மாள் சைமன்கப்பட்ட ஒரு பாலம் தான், இந்த ஒரு பேர் தான் வச்சிருக்கிறாங்க. மணக்குடி பாலத்தினுடைய ஒரே பேர் காமராஜருடைய காலத்தில் வந்து கேபினட்டினுடைய ஒரே பெண் அமைச்சர் வந்து யாருன்னு கேட்டால் இந்த லூதர் அம்மாள் சைமன். கன்னியாகுமரி அருகே உள்ள மணக்குடி இணைப்பு பாலத்திற்கு காமராஜர் அமையில் இடம்பெற்ற முன்னாள் அமைச்சர் வந்து லூதர் அம்மாள் சைமன்கப்பட்ட பேரை தான் சூட்டியிருக்கிறாங்க. யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களோ கண்டிப்பாட்டு வந்து இந்த மணக்குடி பாலத்துக்கு வாங்க. இங்கே நிறைய காட்சிகள் இருக்குது, இங்கே நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். யாரெல்லாம் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணலை, ஷேர் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் இதை போட்டிருக்கிறேன். கண்டிப்பாட்டு வந்து கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா இந்த பீச்